எத்தனாவது தடவையாக இந்த ஒரே விஷயம் நடக்குது இந்த கதையில் அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட்டே பண்ண முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். கோபி அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வருவார். கோபி வந்தோடனே வால் பிடிச்சி அப்படியே ராதிகா அந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுதான் பல தடவையாக நடந்தது. இப்போ வந்து ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ப்ரோமோலாம் காமிச்சு அப்படியே வந்து கோபி கம்ப்ளீட்டாக வந்து இந்த பக்கமே மயங்கி இங்கே இருக்க மாதிரி காமிச்சு இதில் அவர் என்ன மனநிலையில் இருக்காருனே தெரியல. அதாவது பாக்கியாட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறது. இப்போ திருப்பி என்ன நினைக்கிறாருன்னா 2 மனைவி வச்சுக்கலாம். ஒரு மனைவி வந்து நமக்கு சமைச்சு போடுறதுக்கு டேஸ்ட்டாக வந்து சமைச்சு போடுறது நம்மளை பார்த்துக்கிறது இந்த வேலைலாம் பார்ப்பாங்க. இன்னொரு மனைவி வந்து நமக்கு ஏற்கனவே காதல் மனைவி அப்படின்னு நினைக்கிறார் போல. ஏதோ ஒரு விஷயத்த ஒரு மனசில் நினைப்பாருன்னு யோசிச்சாரு. ஒரு கேவலமான ஜந்துவாக தான் நமக்கு எப்பயுமே படுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் அந்த கதாபாத்திரத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து அவரை வில்லனாக்குறாங்கிற பேரில் எதையோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்போ என்ன ஆயிடுது, பாக்கியா கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் சட்டுன்னு கேட்குறாங்க. எதுக்கு அவள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாமா அப்படின்னு சொன்னோன்னா போனால் போகட்டும் அப்படின்னு ஈஸ்வரி பேச, இந்த மாதிரி இனியாவை கல்யாணம் பண்ணிட்டு யாராவது விட்டு போனால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்டோன்னே உரைச்சிருச்சு கோபிக்கு. உடனே சொல்ல கேட்காம நேராக கிளம்பி போய் ராதிகாவையும் பார்த்து மையுவையும் பார்த்ததுக்கப்புறம் என் புள்ள கண்டிப்பாக வந்து திருப்பி என்கிட்ட வந்துடுவான் அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பாக்கியா வந்து என்னதான் உங்கள் பிரச்சனை பைத்தியமா நீங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே வந்துடுறாரு அவர் திரும்பி. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து அவர் திருப்பி வரும்போதே கூட என்ன பண்ணுறாருன்னா மையுவையும் ராதிகாவையும் கூட்டு வந்துட்டார். ராதிகாவை எப்படியாச்சும் காலி பண்ணி விட்டலான்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இங்கே நடக்கிற கூத்தலாம் என்னென்ன நடக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியா ஒரு கேஸ் போட்டாங்களே, இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படியே தண்ணிக்குள்ளே போட்ட கல் மாதிரி கிடக்குது. இவர் வேலைக்கெல்லாம் போகிறாரானே தெரியல. என்ன நடக்குது இந்த கதையிலனே புரியல. நமக்கே எல்லாம் மறந்துடுது ஒரு மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இப்போ இந்த புது முடிவை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.